இங்கே அண்ணன் சிவகுமார் நான் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம ஜாதிடா, சினிமா ஜாதிடா. அவர் சொல்லும் போது அவ்வளோ பெருமையாக இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப நான் இங்கே வரும்போது என்னோட சகோதரர் நாதர் அவர்கள் ஃபோனில் பேசும்போது பெரியவர் அவர் ஐயா சோ சார் எனக்கு தெரியாது. அதனால் வெளியே வரும்போது நான் அதை அவரை பற்றி பேசுறது விட்டுட்டேன். ஐ மீன் எனக்கு தெரியல, இங்கே இருந்தாலும் நான் பேசியிருக்கணும். பட் உள்ளே வந்த பிறகு ஃபோட்டோவை பார்த்து அப்புறம் தான் ஐயோ சரி அது இங்கே சொல்லிடுறேன். அம்மா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கு இருக்கும், அண்ணனுக்கு இருக்கும், சச்சு அம்மா அவங்களுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு இருந்த அனுபவம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு 3-4 தடவை அவங்கள சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நான் முதல்ல அவங்கள பார்த்தது என்னுடைய பெரிய அக்காவோட கல்யாண ரிசப்ஷனில். அப்போ எனக்கு வயசு 12. அந்த லைட்டில் அவங்க நடந்து வரும்போது டைமண்ட் மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் பிற்காலத்தில் நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதினேன், மீண்டும் நம்முடைய கோஹினூர் வைரத்தை இழந்துட்டோன்னு எழுதினேன். அது அப்படியே என் மனசில் ஆழமாக பதிஞ்சது. அதுக்கப்புறம் சமீபத்தில் 2011ஆம் ஆண்டு அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நான் கொஞ்சம் நல்லா எழுதுவேன், அப்போ பொயிட்ரி எல்லாம் எழுதுவேன். ஒரு 3 பக்கத்துக்கு எழுதிட்டு போனேன். உட்காருங்க அப்படின்ட்டு படித்தாங்க. ஒரு 5 செகண்டில் படித்து முடிச்சுட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா எழுதின நானே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை படிச்சிருக்க முடியாது. இஸ் இட் ஆல் ரைட், இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சிட்டேன். போய் அந்த ஜன்னல் கிட்ட போய் நின்றுட்டேன். என்ன தம்பி அப்படின்னாங்க. இல்லை மேடம், உங்களை நான் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, மேடம்னு கூப்பிடுறதா அம்மானே கூப்பிடுறேன். நேராக போய் காலைல போயிட்டேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, தம்பி உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்கள் அப்பா ஷூட்டிங், அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஷூட்டிங், உங்கள் அம்மா எனக்கு ஓவல்டின் கொடுத்தாங்க. இல்லை அந்த அவங்களோட பிரில்லியன்ஸ், அவங்களுடைய அனுபவம் இல்லை, நமக்கு கூட பழகவோ அவங்களுக்கு இருந்த அந்த பாக்கியமெல்லாம் நமக்கு இல்லை. இந்த ஒரு 2-3 சந்திப்பில் மனசில் ஆழமாக பதிஞ்ச அவங்கள இழந்துட்டு நம்மெல்லாம் நிற்கிறோம்னு என்ன ட்ரிபியூட் கொடுக்க முடியும் நம்மளால்? ரொம்ப ரத்தன சுருக்கமாக ஒன்று சொல்லணும்னா, ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு 14 வயசுலேருந்து கவிதை ரொம்ப பிடிக்கும், படிப்பேன், எழுதுவேன். எமிலி டிக்கின்சன்னு ஒரு பெரிய 19th century போயட். அவங்க எழுதினது அது சரியாக ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இஃப் ஐ கேன் ஸ்டாப் ஒன் ஹார்ட் ஃப்ரம் பிரேக்கிங், ஐ ஷால் நாட் லிவ் இன் வெயின். இஃப் ஐ கேன் ஈஸ் அ லைஃப் த ஏக்கிங் ஆர் கூல் ஒன் பெயின், or if I can help a fainting robin unto its nest again, I shall not live in vain. அது என்ன உங்களுக்கு தெரியும், அது தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு இதயம் உடையாமல் தடுக்க முடியுமே ஆனால் என்னுடைய வாழ்க்கை வீணாக போகவில்லை. ஒரு உயிருடைய பாரத்தை என்னால் குறைக்க முடியும் என்றால், அந்த பெயினை குறைக்க முடியும் என்றால், அந்த வலியை குறைக்க முடியும் என்றால், அந்த கஷ்டப்படும் அந்த மனசின் பாரத்தை குறைக்க முடியும் என்றால், அந்த சின்ன பறவை ராபினை அது மயங்கி விழும்போது அதை அப்படியே எடுத்து அந்த மீண்டும் அந்த கூட்டில் வைக்கும்போது
அதற்கு என்னால் உதவியாக இருக்க முடியுமே என்றால் என்னுடைய வாழ்க்கை வீணாகவில்லை. அப்படிதான் வாழ்ந்தாங்க அவங்க. ஸோ இதுதான் திஸ் இஸ் த ஸ்மால் ட்ரிபியூட். அவங்களுக்கு நான் என்னோட சின்ன அனுபவத்தில் சொல்ல முடிஞ்சது. இங்கே அண்ணன் அவர்கள் ஒரு என்சைக்ளோபீடியாவே இருக்காங்க. அண்ணன் முக்தா அண்ணன் அவர்களுக்கு தெரியும் ஐயா. அப்பா தீர்க்க ஐ மீன் சூரியகாந்தி படத்தில் அது ஐயா சோ ஐயா அவர்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மியூசிக் அகாடமியில் அவங்க துக்லக் முகமது பின் துக்லக் ட்ராமா போடும்போது எனக்கு அப்போல 12-13 வயசு. பார்க்கும்போது ஒரு வசனம் சர்ற மாதிரியே பேசுவார். பேசும்போது முடிச்ச ஒரு தியேட்டருமே அதிர்ஞ்சு, அப்படி கிளாப்ஸ் அப்ளாஸ். திருப்பி ஒன்ஸ் மோர்னாங்க, திருப்பி பேசினார். திருப்பி ஒன்ஸ் மோர்னாங்க, திருப்பி பேசினார். திருப்பி ஒன்ஸ் மோர் நிறைய நிறுத்திட்டார். Shall I continue the drama or shall I stop it? அப்படியே எல்லாம் நிசப்தம். ஓகே, shall I proceed? திருப்பி ட்ராமா. அவரோட பழகின வயசு சொல்றேன்னா 75. உண்மையே ஒன்றும் இல்லை என்னன்னு ஒரு படம். அப்பா ஒரு ஃபாதர் வேஷத்தில் வருவார். பெங்களூரில் ஷூட்டிங். அப்போ தான் அவரை ஒரு இயக்குனராக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் நடிக்க வந்தப்போ அவர் ஒரு லெஜெண்ட் ஆயாச்சு. அப்பப்போ எப்பயாவது சந்திக்கும் போது பல அறிவுரைகள் கூறுவார். நம்ம ஸ்ட்ரைக் பீரியட் எல்லாம் நடந்தப்போ அவர் நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சது. இங்கே வா தம்பி, இங்கே வா வாங்க, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, சரியா? சரிங்க. இந்த லெஜெண்ட்ஸை இழந்துட்டு நம்ம தவிக்கிறோம். ஆனால் ஒன்று, நம்ம இதயங்களில் அவங்க எப்பவும் உயிரோடு தான் இருப்பாங்க. நான் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். சச்சுமா சொன்ன மாதிரி நம்ம அடிக்கல் நாட்டும் போது அவங்க ஆசீர்வாதம் இருக்கும், முடிக்கும் போதும் அவங்க ஆசீர்வாதம் இருக்குமா. கடவுள் இருக்கார், அவங்க இருக்காங்க, நல்லா இருக்குமா. ரொம்ப நன்றிங்க.